நான் தான் உங்கள் தாய் கழுவி வந்திருக்கேன். இலே சொந்தக்காரங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இந்த தம்பி ஒரு பெரிய வித்தையே நடத்தியிருக்கு. இலே 2019 ஜமைக்காவில் காம்பெல்னு ஒருத்தருக்கு $1 மில்லியன் மேலே லாட்டரி அடிச்சிருக்கு. ஆனால் நம்ம ஊரு காட்சிக்கு அது பல கோடி ரூபாப்பு. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடினியே. இப்போ நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? காஜு வந்தா சொந்த வந்த எல்லாம் ஓடி வந்து பங்கு கேட்கும்னு இந்த பயவுள்ள என்ன பண்ணியிருக்கு, ஒரு செம பிளான் பண்ணியிருக்கு. 54 நாள் கழிச்சுட்டே அந்த காசு கிடைக்குமா. அது வரைக்கும் தன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ஏதோ அந்த ஸ்க்ரீமுன்னு ஒரு படம் இருக்கேன். அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு, க்ளவுஸை போட்டுக்கிட்டு, கோட்டை போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் போய் லாட்ரி பணத்தை வாங்கியிருக்கு. காய்ச்சி இல்லாட்டி எட்டி பார்க்காத சொந்தம் காய்ச்சி வந்தால் மட்டும் ஒட்டிக்கிட்டா எப்படி பாருங்க. காசு இல்லாட்டி கறிகடை நாய் கூட மதிக்காதுடே. ஆனால் காசு வந்தால் கதவு உடச்சிட்டு வருவாங்க நம்ம சொந்தக்காரங்க. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படிதேண்டே சொல்லிவிட்டா போங்க.